நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டில் உள்ள கேசரி போல் என்னென்னு செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அல்லாட்டா நெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம அண்டி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்ததை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து கிஸ்மிஸ் பழம் வேணுனவங்க போட்டுக்கலாம், சிலவங்க சேர்க்க மாட்டாங்க புளிக்குங்கிறதுக்காக. லேசாக பொஃப்னி வந்தோடனே எடுத்துருங்க, அல்லாட்டா கரிஞ்சிரும். இப்போ நம்ம கேசரி கிண்டுறதுக்கு நம்ம 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரவையை கிஸ்மிஸ் பழம் அண்டிப்பருப்பு வதக்கியிருப்போம்ல, அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்குனா போதும். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. டைம் ஆக ஆக அந்த ரவை கட்டி ஆகிக்கிட்டே வரும். அப்போது நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மூடி வைங்க, சாஃப்டாட்டு கட்டியாட்டு ஆகும். ரவை நல்லா வெந்த பிறகு 1 கப்பு ரவைக்கு 1½ கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு எவ்வளவு எடுப்பீங்களோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. சீனியை அப்படியேவும் போடலாம், சிலவங்க மிக்சியில் அடித்து மாவாட்டும் போடுவாங்க. டைம் ஆக ஆக அந்த சீனி இலகி தண்ணியாட்டு மாறும். கட்டியாக இருந்த ரவை இந்த சீனி போட்ட பிறகு தண்ணியாட்டு மாறி கொதிக்க ஆரம்பிக்கும், இலகிக்கிட்டே இருக்கும். இப்போது நேரம் ஆக ஆக அதுவும் கொஞ்சம் சாஃப்டாட்டு கட்டியாக மாறும். நம்ம கூடவே நெய் சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் வேணுனவங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க, எல்லோ கலர் அல்லாட்டா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க. வீட்டுக்கு நாய்க்கு ஃபுட் கலர் சேர்க்காமலேயும் வைக்கலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விடுங்க, எல்லா இடத்துலையும் நல்லா படட்டும். நெய் சேர்க்குறதுனால அடியில் பிடிக்காது. இப்போ நம்ம எல்லாம் வச்சாச்சு. லாஸ்ட்டு நம்ம அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். அண்டிப்பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் எல்லா இடத்துலையும் படக்கூடிய அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கல்யாண வீடுல எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியோ அப்படி உங்களுக்கு என்ன எசன்ஸ் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். கேசரி ரெடி. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.